லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நெஞ்சங்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்க இருப்பவை தடம் தந்த தகைமை மற்றும் பல் சுவை. தடம் தந்த தகைமை. அசேரா கம்பங்களை நெருப்பிலிட்ட அரசன் யோசியா. இஸ்ரேலை பாவத்துக்கு உள்ளாக்கிய நெபாட்டின் மகன் யெரொபெயாம் பெத்தேலில் எழுப்பியிருந்த தொழுகை மேட்டையும் அதன் பலிபீடத்தையும் அரசன் யோசியா தகர்த்து தீக்கிரையாக்கினார். அசேராவை தூள் தூளாக்கி நெருப்பிலிட்டார். யோசியா திரும்பி பார்த்தபோது அங்கு மலையின் மேல் கல்லறைகள் இருக்க கண்டார். அவர் ஆள் அனுப்பி அக்கல்லறைகளில் உள்ள எலும்புகளை எடுத்து வந்து கடவுளின் அடியவர் உரைத்த ஆண்டவரின் வாக்கிற்கிணங்க அவற்றை பலிபீடத்தின் மேல் சுட்டரித்து மாசுபடுத்தினார். பின்பு அவர், அதோ அங்கு தெரியும் நினைவு சின்னம் யாருடையது என்று கேட்டார். அந்நகர மக்கள், அது யூதா நாட்டைச் சார்ந்த கடவுளின் அடியவர் ஒருவரின் கல்லறை. நீர் பெத்தேலின் பலிபீடத்திற்கு இப்படியெல்லாம் செய்வீர் என்று உரைத்தவர் அவர்தான் என்றனர். அதற்கு அவர், அப்படியே இருக்கட்டும், அவருடைய எலும்புகளை ஒருவனும் தொட வேண்டாம் என்றார். அப்படியே அவருடைய எலும்புகளையும் சமாரியாவைச் சார்ந்த இறைவாக்கினர்களின் எலும்புகளையும் அங்கேயே விட்டு வைத்தனர். ஆண்டவருக்கு சினம் உண்டாக்குமாறு இஸ்ரேலின் அரசர்கள் சமாரியா நகர்களில் எழுப்பியிருந்த தொழுகை மேட்டு கோவில்களை எல்லாம் யோசியா அகற்றி பெத்தேலில் செய்தவாறே அவற்றிற்கும் செய்தார். அவர் அங்கிருந்த தொழுகை மேடுகளின் அர்ச்சகர் அனைவரையும் பலிபீடங்களின் மேல் கொன்றார். அப்பலிபீடங்களின் மேல் மனித எலும்புகளை சுட்டரித்த பின் அவர் எருசலேமுக்கு திரும்பிச் சென்றார். பல் சுவை. இவ்வாறு புனிதர்கள். அருளாளர் ராணி மரியா. அன்பு நேயர்களே, பொதுக்காலத்தின் 7ஆம் ஞாயிறில் நுழையும் நாம் இன்றைய நம் பல் சுவையில் இவ்வாறு புனிதர்களாகிய புனித ஏத்தல்பெர்ட், அருளாளர் ராணி மரியா, புனித மரிய பெர்டில்லா பொஸ்காட்டின், வியாகுல அன்னையின் புனித கபிரியேல், திருத்தந்தை ஹிலாரியுஸ் ஆகியோர் குறித்து காண இருக்கின்றோம். இயேசுவின் அன்பில் இருந்து நம்மை யார்தான் இதுதான் பிரிக்க முடியும்? இயேசுவின் அன்பில் இருந்து நம்மை யார்தான் இதுதான் பிரிக்க முடியும்? பிப்ரவரி 24 புனித ஏத்தல்பெர்ட். புனித ஏத்தல்பெர்ட் கிறிஸ்தவ மதத்திற்கு மாறிய முதல் ஆங்கிலேய அரசன். ஆங்கிலேய அரசரான யார்மென்ட்ரிக் அவர்களுக்கு பின்னர் அரசாளும் உரிமையை அவரது மகனான ஏத்தல்பெர்ட் பெற்றார். இவரது ஆட்சியின் போதுதான் கென்ட் மாநிலத்தில் முதலாக பணப்பரிமாற்றம் நிகழத் தொடங்கியது. இது ஆங்கிலோ சாக்சன் படையெடுப்பின் பின்னர் தொடங்கியது. கிறிஸ்தவ மதத்தை நிறுவுவதில் இவர் ஆற்றிய பெரும்பங்கின் காரணமாக பின்னாளில் இவர் கிறிஸ்தவ புனிதராக மதிக்கப்பட்டார். பிரான்ஸ் நாட்டு அரசன் சாரிபெர்ட்டின் கிறிஸ்தவ மகளான பெர்த்தாவை ஏத்தல்பெர்ட் திருமணம் செய்தார். பெர்த்தாவின் செல்வாக்கினால் திருத்தந்தை 1ஆம் கிரகோரி அகுஸ்தினாரை ரோம் நகரிலிருந்து கென்ட் பகுதிக்கு மறைபரப்பாளராக அனுப்பினார். 597ஆம் ஆண்டில் அகுஸ்தினார் ஏறக்குறைய 40 துறவியருடன் கிழக்கு கென்ட் பகுதியில் வந்திறங்கினார். அவர் வந்து சேர்ந்த சிறிது காலத்திலேயே ஏத்தல்பெர்ட் கிறிஸ்தவராக மதம் மாறினார். அவரது அரசில் எண்ணற்ற ஆலயங்கள் கட்டப்பட்டு கிறிஸ்தவ மதமாற்றம் நிகழ்ந்தது. காண்டர்பரி மாநிலத்தில் நிலங்களுடன் ஆலயம் கட்டிக் கொடுத்தார். அவர் ஆரம்பித்து வைத்த இப்பணி இறுதியில் ஆங்கிலிக்கன் சமூகம் உருவாக காரணமானது. தொடக்கத்தில் பிரிட்டன் நாட்டவர் ரோமன் சட்டங்களின்படி கிறிஸ்தவர்களாக மதமாற்றம் செய்யப்பட்டனர். ரோம ஆட்சியாளர்கள் பிரிட்டனில் தமது பிரதிநிதிகளோ அதிகாரமோ இல்லாத காரணத்தாலும்
பிரிட்டன் தளத்துறவியை பற்றிய ஏதும் அறியாத காரணத்தாலும் பிரிட்டன் நாட்டில் ஏற்பட்ட பழக்க வழக்கங்களில் பிளவுகளை அறிய முடியாமல் போனது. இருப்பினும் தனது மனைவி பெர்த்தா வழியாக லியூதர்ட் என்ற கத்தோலிக்க ஆயரை அழைத்து வந்த ஏத்தல்பெட் புனித மார்ட்டின் ஆலயத்தை கட்டினார். கிபி 616 ஆண்டு பிப்ரவரி மாதம் 24 நாளன்று ஏத்தல்பெட் மரணமடைந்தார். பிப்ரவரி 25 அருளாளர் ராணி மரியா. அருளாளர் ராணி மரியா இந்தியாவின் சீரோ மலபார் அருட்சகோதரியும் பிரான்சிஸ்கன் கிளாரிஸ்ட் சபையின் சமூக பணியாளரும் ஆவார். மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள இந்தூர் மறைமாவட்டத்தில் ஏழை மக்களுக்காக பணிபுரிந்தார். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கற்பிப்பதற்காக இடம்பெயர்ந்த இவர் சமூக நீதி மற்றும் சமூக செயல்களுக்காக குரல் கொடுத்தார். ஏழைகள், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு உதவிய இவரது பிறரன்பு பணிகளை விரும்பாத எதிராளிகளால் கொல்லப்பட்டார். இந்தியாவின் கேரள மாநிலத்தில் திரு பெய்லி எலிஸ்டா வட்டலில் ஆகியோரின் 7 குழந்தைகளில் 2வது குழந்தையாக 1954 ஆண்டு ஜனவரி 29 அன்று பிறந்தார் அருளாளர் ராணி மரியா. பிப்ரவரி 5 நாளன்று புனித தாமஸ் ஆலயத்தில் திருமுழுக்கு பெற்ற இவர் 1966 ஆண்டு திருநற்கருணையையும் உறுதி பூசல் அருள் அடையாளத்தையும் பெற்றார். கோட்டயம் மாவட்டத்தில் உள்ள கிடங்கூர் கிராமத்தில் பிரான்சிஸ்கன் கிளாரிஸ்ட் சபையில் இணைந்த இவர் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள பிஜ்னோர் என்னுமிடத்தில் உள்ள தூய மரியா துறவர மடத்தில் 1974 ஆண்டு மே 1 நாள் தனது துறவர வாழ்க்கையினை துவக்கினார். 1978 ஆண்டு ஆகஸ்ட் 7 நாள் வரை ஆசிரியராக பணியாற்றிய அவர் அங்கமாலி என்னுமிடத்தில் உள்ள புனித ஹார்மிஸ் ஆலயத்தில் 1980 ஆண்டு மே 22 அன்று இறுதி வார்த்தைப்பாடு கொடுத்தார். 1983 ஆண்டு ஓடக்காடி எனுமிடத்திற்கு மாற்றல் பெற்று சமூக நல்லிணக்க நடவடிக்கைகளின் ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றினார். உள்ளூர் உயர் ரேவா பல்கலைக்கழகத்தில் கற்று சமூகவியலில் பட்டம் பெற்ற இவர் உதயநகர் எனுமிடத்திற்கு மாற்றல் பெற்று அங்கே பெண்கள் மத்தியில் சுய உதவி குழுக்களை அமைத்து தீவிரமாக செயல்பட்டு வந்தார். இதனால் அங்கு வட்டி தொழிலில் ஈடுபட்டு வந்தவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டது. 1995 ஆண்டு பிப்ரவரி 25 அன்று தியானத்திற்காக 2 அருள் சகோதரிகளுடன் பேருந்து நிலையத்தினை அடைந்தார். பேருந்து பயணம் தடை செய்யப்பட்டதாக கூறப்பட்டதால் தங்களது துறவற இல்லத்திற்கு திரும்ப முடிவு செய்தனர் அருள் சகோதரிகள். அப்போது அருள் சகோதரி ராணி மரியா வட்டி தொழில் பாதிக்கப்பட்டவர்களால் ஏவப்பட்ட சமுந்தர் சிங் என்பவரால் ரோட்டில் இழுத்து தள்ளப்பட்டு கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டார். இக்கொலை தொடர்பாக சமுந்தர் சிங் கைது செய்யப்பட 2006 ஆண்டு ராணி மரியா குடும்பத்தினர் சிறையில் இருந்த சமுந்தர் சிங்குக்கு மன்னிப்பு அளித்ததால் விடுதலை செய்யப்பட்டார். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 2017 ஆண்டு நவம்பர் 4 நாள் அருள் சகோதரி ராணி மரியா அவர்களுக்கு அருளாளர் பட்டம் அளித்து உயர்த்தினார். இன்னலா பட்டினியா நம்மை இதுதான் பிரிக்க முடியும். இன்னலா பட்டினியா நம்மை இதுதான் பிரிக்க முடியும். இயேசுவின் அன்பில் இருந்து நம்மை யார்தான் இதுதான் பிரிக்க முடியும். பிப்ரவரி 26 புனித மரியா பெர்டில்லா போஸ்கார்டின். அன்னா பிரான்சிஸ்கோ பொஸ்கார்டின் என்ற இயற்பெயர் கொண்ட புனித மரியா பெர்டில்லா பொஸ்கார்டின் ஓர் இத்தாலிய அருள் சகோதரியும் நோயுற்ற சிறுவர்களுக்கும் 1ஆம் உலகப் போரில் விமான தாக்குதல்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் உதவி செய்து பணியாற்றியவர். இப்பணியில் மிகவும் குறிப்பிடத்தக்கதாக கடமையை பக்தியுடன் செய்து காட்டிய செவிலியர் ஆவார். இத்தாலியின் பிரந்தோலா என்னுமிடத்தில் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்த இவரது தந்தையின் பெயர் ஆஞ்சலா பொஸ்கார்டின். அன்னா பிரான்சிஸ்கோவின் தந்தை குணமற்றவராக, மது அருந்தும் பழக்கம் கொண்டவராக,
பொறாமை, அடிக்கடி சண்டை சச்சரவுகளில் ஈடுபடுவது போன்ற குணங்கள் கொண்டவராகவும் இருந்தார். வீட்டிலும் விவசாயத்திலும் உதவிகள் பல செய்ய வேண்டியிருந்ததால் அன்னா பிரான்சிஸ்காவால் ஒழுங்காக தொடர்ந்து பள்ளிக்கு செல்ல இயலவில்லை. மந்தமாக இருக்கும் அவர் அடிக்கடி கிண்டலுக்கும் கேலிக்கும் உள்ளாக்கப்பட்டார். திருநற்கருணை வாங்குவதற்கான வயது 11 இருந்த அக்காலகட்டத்தில் மரியா தமது 8.5 வயதிலேயே திருநற்கருணையை வாங்கினார். தனது 12 வயதில் பங்கின் மரியாளின் குழந்தைகள் சங்கத்தில் சேர்த்து கொள்ளப்பட்டார். அப்போது இருந்த பங்கு தந்தை அவருக்கு ஒரு சிறிய மறைக்கல்வி புத்தகத்தை பரிசாக வழங்க அதில் படித்து மறையறிவு பெற்றார். தனது 34 வயதில் மரியா இறந்தபோது அவருடைய சீருடை பையில் அந்த மறைக்கல்வி புத்தகம் இருந்தது குறிப்பிடத்தக்கது. 1904 விசென்சா என்னுமிடத்தில்